வெளியில போன அத்தனை பேருக்கு பிரச்சனை அப்படியே உச்சத்தில் நிக்குது. ஹைல போயிடுச்சு. ஆமே ஹைல இருக்குங்க. ஏன்னா அந்த ஓய்வு நாள ஆசீர்வதிக்க முடியல. அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க முடியும். 1000 தலைமுறைக்கு இறக்க செய்கிறேன். அப்ப இறக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? அவ்வளவுதான். சோழி சுல்தானா இருக்கும். ஒரு நாள் நீ சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரனால, ஒவ்வொரு ஆராதனைக்கு வரனால 1000 தலைமுறைக்கு இறக்க செய்யறாங்க. உன் பேர பேத்தி கொள்ளு பேத்தி வாழ்ந்துட்டே இருக்கும். அது போன்ற குட்டி போயிட்டே நம்பி ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலையில பேசிக்கிட்டு 1000 தலைமுறைக்கு. ஆபிரகாம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு நாள் ஆமே ஆலயத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் உன் கையில கொடுத்துட்டு இந்த நாள்ல நீ இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா சொல்ற. அந்நிய நாள் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், வேலையே செய்ய வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை வேலையே செய்ய வேண்டாம். அப்ப வேலைக்கு போனா என்ன ஆகும் பாத்துக்கணும். வேலைக்கு போனா என்ன ஆகும் பாத்துக்கணும் சொல்லிருக்கேன். தவிக்க முடியாத சூழ்நிலையில ஓகே, அதுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போயிட்டு இப்ப வருஷத்துல ஒரு நாள் இல்லப்பா நாளைக்கு லீவ் கொடுக்கறதுனால இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. ஓகேப்பா பரவாயில்ல. வருஷத்துல ஒரு நாள் அந்த மாதிரி தவறலாம். வருஷம் முழுவதும் அப்படி தவறிக்கிறதுன்னு வச்சுங்க, நம்மள தவற விட்டுருவாரு. இல்லையா? தவற விடுறதுலாம் அவருடைய இறக்கம். இறக்கமா இருக்கிறதுனாலதான் இறக்கம் வச்சதுனாலதான் நீங்க உட்காந்துருக்கோம். அந்த இறக்கம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா முடிஞ்சு. உலகத்துல அந்த இறக்கம் கிடையாது. ஆமே நீங்க எத்தனை டைம் ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சிருக்கீங்க. தேவன் இறங்கி இருக்கிறாரா இல்லையா? உங்க மேல இறக்க வச்சிருக்கிறாரா இல்லையா? அதனாலதான் சொல்லுவேன், நிறைய பேருக்கு நான் சொல்ற காரியம், ஆமே எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அனுமதி இல்லாம செய்யாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம செஞ்சினா உன்னை வெளியூர் கொண்டு போகணும். அந்த ஊர்ல போனா பொழைச்சிக்கலாமா, இந்த ஊர்ல போனா பொழைச்சிக்கலாமா. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நீ 24 hours வேலை செஞ்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அதுல ஒரு பிரயோஜனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனையை கூட்டா. நீ வெளியூர்ல போயிட்டு வேதனையோட வேலை செஞ்சுட்டு ஏதாவது திடீர்னு ஒரு செலவு வச்சுன்னா அத்தனை பணத்தை கொண்டு டாக்டர் தான் கொண்டு. ஆமா, வீடு கட்டணும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தரை ஆசீர்வாதமா ஐஸ்வர்யம். கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தேடிட்டு நீ வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதமே தனிங்கிறது. அதோட வேதனை இருக்காது. கர்த்தரை விட்டுட்டு நம்ம உலகத்தை தேடனா அப்படியே வேதனை பாய் போட்டு படுத்திருக்கும், பெட் போட்டு படுத்திருக்கும், ஏசில படுத்திருக்கும். தேவனை மறக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. பின்மாற்றத்தில் போன ஜனங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா இனிமே லீவ் போடாம வந்துடு அப்படிங்க. உலகம் நீங்க பாக்குறதுலாம் உலகம். ஆமே கர்த்தர் பரலோகத்தை குறிச்சு இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமி சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்குறார். 6 நாள் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, இந்த 6 நாள் அவன் குடும்பம், ஆமே பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, டியூஷன் அனுப்புறது, ஆமே ஃபீஸ் கட்டுறது, அது பண்றது, மளிகை கடைக்கு போறது, ஆமே வீட்டுக்கு நல்ல தண்ணி எடுக்கிறது, எல்லா வேலையும் முடிச்சுக்க. 6 நாள் அந்த உலகத்தையே முடிச்சிட்டேன். 6 நாள்ல அதுக்குள்ள நீ உட்கார்ந்துருக்கீங்க. இந்த ஆராதனை எங்க நடந்துகிட்டு இருக்கு? கர்த்தர் படைத்த உலகத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. பரலோகத்துல நடக்கலங்க, தேவன் படைத்த உலகத்துக்குள்ள இருக்கு. பூமியின் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி படைச்சிட்டு சும்மா விடல. அதாவது வாழ்றதுக்கு என்ன செய்யறாரு, நீங்க நல்லா இருக்கணும்னு மீனை படைச்ச மீனை கடலுக்குள்ள வச்சு ஆத்துக்குள்ள வச்சு என்ன செய்யணும், அது உங்களுக்கு உணவு. வெஜிடேரியனா ஆமே கோதுமையை வர வச்சிருக்கிறாரு, நெல்லை விளை வச்சிருக்கிறாரு, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் படைச்சு இந்த தண்ணி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு உனக்காக சாப்பிடுறதுக்கு. ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துல என்னது பயிர், நெல் விளையும், கோதுமை விளையும்,
கடுகுல இருந்து மளிகை ஜாமான அத்தனையும் அவர் படைச்சதுல இருந்து வருது. எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில ஓய்ந்திருந்தார். அதான் சொல்றாரு, எல்லாத்தையும் உனக்காக படைச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு, நீ நல்லா இருக்கணும்ட்டு படைச்சு முடிச்சிட்டாரு. படைச்சு முடிச்சவனுக்கு அந்த நன்றி செலுத்துறதுக்கு தான் 7ஆம் நாள். இந்த ஓய்வு நாள் என்னது? தேவனுக்கு நன்றி செலுத்துறது. எத்தனை டைம் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு நம்ம மறந்துருப்போம்? எத்தனை மணி எத்தனை டைம் தேவன் இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம மறந்துருப்போம்? அப்பெல்லாம் நம்மள என்ன மன்னிச்சு தான் கூப்பிட்டாங்க. மன்னிச்சு அந்த கிருபை காலத்துல நம்ம வாழ்ந்துருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல போடணும்னு வச்சுக்கோங்க, சாமம் அப்படின்னு கல்லெடுத்து அடிச்சு கொண்டுருவாங்க அப்படிங்கிறது. பழைய ஏற்பாடு ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்க, கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, கிருபையினால தான் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சொன்ன பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லைங்க, அப்ப இந்த 7ஆவது நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு நீ போகும்போது கொண்டு போயிட்டே இருக்கலாம். வரும்போது நீ பிரச்சனையோட வரல, வேதனையோட வரல. உலகத்துல 6 நாள் சீர்பட்டு சிந்தப்பட்டு வரணும். நீ போகும்போது எப்படி போறீங்க? அப்படியே கொளுத்த கன்றுகளை காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு கொம்பு அப்படியே சொருவிட்டு ஆண்டவர் சொருவி அனுப்புறார். எவ்வளவு பிரச்சனை 6 நாள் அப்படியே கிழிச்சு தூக்கி ரெண்டா பிரிச்சு விட்டு அந்த வார்த்தை. அந்த வைராக்கியம் இங்க இருந்து போகும்போது வைராக்கியத்தோட போவீங்க. உலகத்துல போனோம்னா அந்த வைராக்கியம் நம்மளுக்கு குறையுதா இல்லையா? பிரச்சனையை பார்த்தோம் வைராக்கியம் குறையுதா இல்லையா? அதுக்கு தான் நீங்க அந்த ஓய்வு நாள்ல வர சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை வர சொல்றாரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேட சொல்றாரு. ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஏன்னா ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தம்னா நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இது மட்டும் பரிசுத்தம் இல்லையா? ஆலயத்துக்கு வராதது வந்து என்னது? ஆலயத்துக்கு வரலாம் அசுத்தமானது ஆக்கிடுவாங்க. அசுத்தமானவங்க மாறிடுவாங்க. எண்ணங்கள் அசுத்தமா மாறும், கவலையை குறிச்சு மாறும், கவலையை கொண்டுட்டு வந்து போட்டுருவான். நீ அப்படியே ஒரு அம்மா சொல்ல, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வரலன்னா அடுத்த வாரம் அந்த வாரம் ஃபுல்லு பிரச்சனையா தாங்க இருக்கு அப்படின்னு. அப்படின்னா உலக மனசு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் நினைச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரலனாவே உனக்கு இவ்வளவு பிரச்சனை, தேவ வார்த்தையை கேட்கலனாவே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. தேவன் சொல்லிருக்கா, அப்ப உலகம் எவ்வளவு பிரச்சனை இருக்கா? உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும். எதிர்காலத்தை குறிச்சு பயந்து அப்படியே செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமாங்க? உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு என்ன செய்யலாம்? நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு மரண தருவாயில நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவன் பிரச்சனையை மாத்துக்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவனுடைய வேதனையை மாற்றுகிறதுக்கு வழியே இல்லை. அவனும் தேடி போறான், ஓடி போறான், எல்லாமே பண்றான். ஆனா நீ உலகத்துல என்னது சட்டிமான தேய்ச்சிக்கிட்டு இருப்ப. ஆனா உலகத்துக்குள்ள நீ என்ன செய்வ? எல்லாம் திட்டுற மாதிரி, எல்லாம் உனக்கு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி, உன நீ திட்டு வாங்குற மாதிரி அந்த காரியங்கள் எல்லாம் பிசாசு உனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். உன்னை பார்த்தாவே டென்ஷன் வர மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் பண்ணா கூட நீ ஆலயத்துக்கு வந்துட்டு தேவனுடைய சமூகத்துல தனி ஜெபத்துல நீ உட்கார்ந்துட்டு நீ போகும்போது உன்னுடைய லெவல அத்தனை பேர் நீ சரண்டர் ஆகுத பார்க்கணும். அத்தனை பேர் நீ சரண்டர் ஆகி விட்டுருவாங்க. தேவனுக்கு முதலில் கொடுத்தீங்கன்னா பரலோகமே இறங்கி வந்து அந்த 6 நாள் வேலை செஞ்சிருக்கணும், அந்த 365 நாள் வேலை செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பரிசுத்தமாக்கினார். சொல்றாரு பாருங்க 24, மண்ணிலே பலிபீடங்களை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் என் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகனபலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாங்க. அந்த காலத்துல என்னது பலி செலுத்துறது. இப்ப என்ன செஞ்சாரு? நீ கடையெல்லாம் ஒண்ணும் வெட்ட வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் பலி இதெல்லாம் தேவையில்லை. என்னது ஒரு கடை வாங்கினா எத்தனாயிரம் ரூபா எவ்வளோ? 5,000 ரூபாய்க்கு மேலே போட்டாதான் ஒரு கடாவே வாங்கணும். கறியே 700 800 ரூபாய்க்கு விற்கிது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவ்வளவு நீ செலவெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நானே செலவா மாறிட்டேன், ஜீவ பலியா மாறிட்டேன்.
உயிரே கொடுத்துட்டாரு உனக்காக. உன் காசு செலவாக குறைஞ்சு உயிரே கொடுத்து. சமாதானபடியாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்னா கடவுளை எந்த மனுஷன் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க, எந்த சபை கடவுளை உயர்த்தி கொண்டிருக்கிறது, எந்த சபை உண்மையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, எந்த சபை ஜனங்கள் தேவனை உண்மையோடு முழு இருதயத்தோடு சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் சொல்ற என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அவரை உயர்த்துகிற. அதனாலதான் நிறைய சபைகள்ல வார்த்தை உள்ள சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு. நல்ல தேவனை ஆராதிக்கிற சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆராதிக்கிற வார்த்தை உள்ள நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல வெளிப்பாடுகள், நல்ல தேவனுக்கு கீழ்ப்படிக்கிற ஊழியக்காரன் உள்ள சபைகள்லாம் டாப் ஹை லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா சொன்னாங்க? கிறிஸ்தவன் என்னது அங்க போனா பணத்தை கேட்பாங்க, அங்க போனா காணிக்கன்னு நம்மள என்ன சொல்லுவாங்க, நச்சரிப்பாங்க, பணம்னு கேட்பாங்க. அதனால நிறைய சபைகள்ல இருந்து என்ன செஞ்சாங்க, ஜனங்கள்லாம் வெளியில நிறைய பேர் வந்துட்டாங்க. நீ பின்மாற்றத்திலே போயிட்டானுங்க. நாம தான் பண பிரச்சனைக்கோசரம் அங்க போனா அங்க போய் பணம் கேட்டா நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேர் பின்மாற்றத்திலே போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, காணிக்கை நீ வாங்கிட்டு வந்து கேட்கவே கூடாது, பிரசங்கம் நீ பண்ணிடாத, தசம்பாகத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணிடாத, அது ஒரு டூல் அப்படின்ட்டாங்க, அது ஒரு பொருள். நீ சொல்லிடு, என்னைக்கு இந்த அலெக்ஸ் வாயை திறந்து தசம்பாகத்தை குறிச்சு காணிக்கை குறிச்சு பிரசங்கம் பண்றானோ அன்னைக்கே இந்த பைபிளை மூடி வச்சுட்டு வேலைக்கு போயிருன்னு சொல்லி. ஏன்னா நான் உயிரோட இருக்கிற விசுவாசிக்கிறேன் அலெக்ஸ் அப்படின்னு. ஆமா ஆண்டவரே அப்படின்னு விசுவாசிக்கிறது உங்களுக்கோசரம் உயிரே கொடுக்க மாட்டேன் அப்படி நிரூபிச்சு காமி அப்படின்னு. பணத்தை பத்தி பழிபடுத்தி பேசிடாத அப்படின்னு. இதே ஒரு எழுப்புதலா வரணும். நாமக்கல்ல ஒரு பெரிய எழுப்புதல பணத்துல காணிக்கை நீ கொண்டு வந்து காமி அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, போன வாரம் பிரியாணி கொடுத்தல கிறிஸ்துமஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 செலவாச்சு. செய்யறவங்களுக்கு ஒரு 2,000. அவ்வளவுதான். மற்ற காரியங்கள்லாம் சந்திக்கப்பட்டுருச்சு. அந்த அம்மாவுக்கு அந்த செய்யறவங்களுக்கு 2,000 ரூபாய் கையில காசு இல்லை. அப்ப இளமங்கிறதுக்கு எவ்வளவோ 250. அவ்வளவுதான். இதுல அந்த பையில போட்ட காணிக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த காணிக்கை வந்து 30 தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்தாங்க. எவ்வளவு இருக்கு? ஒரு 500 ரூபாய். சரி அந்த பையன்களுக்கு கொடுத்துருங்க, அந்த இது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பையன் போய் இலையெல்லாம் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு தான் மீது 300 ரூபாய் 200 ரூபாய் தான் இருக்கு. எவ்வளவு வேணும்? எனக்கு 2,000 ரூபாய் வேணும். வந்தேன், அப்படியே வந்தேன். வந்தோட சிலர் சொன்னாங்க, காணிக்கை பத்தி ஒரு 500 ரூபாய் கிடைக்கு அப்படின்னு. டக்குனு வந்து பார்த்தா ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. அவ்வளோதான். நான் வந்து உட்காந்துட்டேன். அதெல்லாம் முடிச்சு எல்லாம் உட்காந்துட்டேன். 2,000 ரூபாய் கொடுக்கணும், 2,000 ரூபாய் கொடுக்கணும். ஒண்ணுமே பண்ணல. எகமா இரு எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினைச்சுக்கோங்க. எப்பயுமே நான் விட்டே கொடுக்க மாட்டேன் ஆண்டவர். நான் வெட்கப்பட்டு நாளை முடிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, அந்த 500 ரூபாய் எடுத்தேன். நம்ம லட்சுமி அம்மா இருக்குல்ல, வந்திருக்காங்களா? லட்சுமி அம்மா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வருஷம் முழுவதும் வேலை செஞ்சது 100 ரூபாயை சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த வருஷம் முழுவதும் வேலை செஞ்சு 100 ரூபாயை சேர்த்து வச்சிருக்காங்க. கரெக்டா கிறிஸ்துமஸ் கொடுக்கணும்ட்டு கரெக்டா 1,500 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. 2,000 ரூபாய் 500 ரூபாய் 1,500 2,000 ரூபாய் ஆச்சு. அந்த வேலை செஞ்சவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து 2,000 ரூபாய் கையில பணத்தை கொடுத்தாங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க மிகவும் இது எல்லாம் பார்த்தோம். ஊழியத்துக்காக பணத்துக்காக ஊழியம் செய்ய. அல்லேலூயா. ஆமென். அது வேதனை கூட்டும். பணத்துக்காக வேலை செஞ்சனா ஊழியம் செஞ்சனா வேதனை கூட்டுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கு. தேவனை முன்னாடி வச்சு ஊழியம் செய்ய பாருங்க. தேவனை முன்னாடி வச்சு நீங்க எந்த காரியத்தையுமே சக்சஸ் பண்ணி போயிட்டே இருக்க. இன்னும் நான் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. பணத்துல வெக்கப்பட்டு போனதே கிடையாது.
தேவன் வைராக்கியம். ஆமென். இந்த பணம் என்ன நம்மளை கொண்டுருவான அழிச்சிருமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை மீறி தான் நம்மளுக்கு எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட ஒட்டிக்கு போவதில்லை. அந்த தைரியம் வைராக்கியம். ஊழியனா வைராக்கியமா, இயேசுனா வைராக்கியமா இருக்கு. ஆமென். நீ வைராக்கியமா இருப்பது தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, ரட்சிப்பை கொடுத்திருக்கிற. அல்லேலூயா. வைராக்கியமா எத்தனை பேர் இருந்தாங்க அக்னி சூளையில போடுறானுங்க, அசால்ட்டா என்ன செய்யறானுங்க, அப்படியே மிரட்டுறானுங்க. பாக்குறவனுக்கு ஆட்டம் காமிக்கிறானுங்க. அவனுக்கு என்ன செய்ய, இவனுக்கு ஆட்டத்தை முடிக்கணும்னு போட்டானுங்க. இவனுக்கு அப்படியே நெருப்புலயே மிதக்கிறானுங்க. அவனுக்கு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஊருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்ன செஞ்சானுங்க? இயேசு கும்பிடுறியா, ஜெபிக்கிறியா, ஊரே சேர்ந்து உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு நினைச்சுட்டாங்க. எல்லாம் கை கொடி சிரிச்சானுங்க. சிங்க கபில என்ன செய்ய, தூக்கி அப்படி தள்ளி போட்டானுங்க. வைராக்கியம் நின்னாங்க தேவனுக்காக. வைராக்கியம் நின்று ஊழியம் பண்ணன்னு வச்சுங்க, பணமெல்லாம் அப்படியே கீழே போடுறாரு, காலு கடியில போட்டு விட்டுருவாரு. காலு கடியில கிடைக்கும். இன்னைக்கு வரும்போது கூட ஒண்ணுமே இல்லையா என்கிட்ட, ஒண்ணும் இல்லை, எம்டி. கரெக்டா சர்ச்சுக்குள்ள நுழைய 4000 ரூபாய் காணிக்க, கையில ஒரு மெசேஜ் வச்சு எடுத்து பார்க்க 4000. தேவனுக்கு மட்டும் உண்மையா நினைக்கையும் வச்சு, எந்த பொருளா இருந்தாலும் சரி, உன்னுடைய உழைப்பா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உண்மையை செஞ்சு பாரு, அநேகத்துக்கு மேல அதிகாரியா மாத்தி அது உன்னை தேடி வர மாதிரி மாத்தி வந்து. எது பணம் உன்னை தேடி வரணும், மனுஷன் உன்னை தேடி வரணும். கர்த்தருக்காக வைராக்கியம் நிக்கிறீங்க. உலகத்துல சொல்றான், உலகத்துல என்ன சொல்றான், குனிந்தவனுக்கு தூக்குமடி மஞ்சி மத்தக்கிற கட்டபொம்மன் என்ன செய்ய தூக்குல போட்டான். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, என் நாட்டிற்காக குனிந்தவனுக்கு தூக்குமடி மஞ்சி மத்த அப்படின்னு சொல்லி என்ன செய்ய கைத்தாவி கழுத்துல மாட்டிவிட்டான்னு அப்படியே அசால்ட்டா சாப்பிட்டேன். ஒரு வைராக்கி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த மரணத்துல உலகமே பேசு. நீ கட்டபொம்மனை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. காந்தியை சுட்டு கொண்டாரு, வைராக்கியம் நின்னாரு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும், உலகத்துக்காக ஆமென் சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். வானத்தை பூமியை படைத்தவருக்கு நம்ம எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை ஆமென் நம்மளுக்கு கொடுத்திருக்கார், நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த மேன்மை நாட்டுகள் தேவனை நாமோ ஆமென் எங்க தேவனை குறித்து மேன்மை உயர்வு ஆட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து காட்டுவோம். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு, உன்னை கர்த்தர் உயர்த்துறது காட்டு. எதிரிக்கு முன்பாக பந்திய அவனுக்கு காட்டுகிறது. இதாங்க மேன்மை. கடவுளுக்காக வைராக்கியம் இல்லை, உலகத்தை தூக்கி போட்டு செகண்ட். நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ரெண்டாம் பட்சத்துல இருக்கு, அதெல்லாம் வாட்சா மாதிரி இருக்கு. ஆமே அல்லேலூயா. ஆனா நீங்க உயிரோடு இருக்கிற சம்பாதிக்கிறதுக்கு ஆமே வேதனையை கூட்டாருங்க. வேதனை கூட்டல, வேதனை நம்மளுக்கு எல்லாம் கூட்டல. ஒரே பணமா இருக்கிறாங்க, அதனால நீ வேதனைப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருவாங்க. அவரை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா ஆமே பணம், பொண்ணு, பொருள், நகை, நட்டு, உறவு எல்லாம் உனக்கு அதுதான் ஐஸ்வர்யம். சமாதானமா இருக்கும், அதுதான் ஐஸ்வர்யம். இயேசுவை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா சமாதானம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டான். எப்படி இருக்கிறது, என்கிட்டயுமே எங்க ஜெபம் பண்ணிக்கிறது, எப்படிங்க வேலைக்கு போகுது அப்படின்னு சொல்ல. ஆமே தேவன் மேல் அன்பு கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு காணுங்க, வைராக்கியமா நின்று காணுங்க. இந்த வருஷம் இத்தனை மணி நேரம் ஜெயிப்பேன், இத்தனை வருஷம் ஆமே ஒரு ஆராதனை கூட கட்டடிக்காம போயிருவேன் அப்படி. அப்படி வைராக்கியமா நின்று பாருங்க. வைராக்கியமா நின்றவன் தான் இன்னைக்கு பைபிள்ல பேசப்பட்டிருக்கு. ஆபிரகாம் 100 வருஷம் நின்னா வைராக்கியம், ஊரே காணி தூக்கிச்சு. தானியேல் நின்னான், அப்படியே முழங்கால நின்று ஜெபிச்சு காமிச்சான். பத்திரத்துல கையெழுத்து போட்டா என்ன போடான்னு ஜெபத்தை முடிச்சுதான் மத்த காரியமா அப்படின்னா. முதல்ல என் ஆண்டவருக்கு தான் முதலிடம் அப்படின்னா. நீ நெருப்புல போன 7 மடங்கு 1000 மடங்கு சூடு பண்ண, அதுக்கெல்லாம் இந்த பாட்சாவுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன்னு 4 பேர். அல்லேலூயா. அதனால உலகத்துக்கு பயப்படாத, மனுஷன் பேசுறதுக்கு பயப்படாத. அவன் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாருல, கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் கடந்து வர இந்த 2020 அப்படியே தூக்கி வச்சிருக்கிறாரு. அப்படியே அழுங்காம முழுங்காம என்ன செஞ்சிட்டாரு, உன் பாதம் கல்லில் இடரானபடிக்கு தேவதூதர்கள்
கொடுக்கல, அந்த 365 நாள் தாங்கும்படி செஞ்சிருக்கிறார். பரலோகம் வேலை செஞ்சிருக்க போன வருஷம் நீ பிறந்தது இத வரைக்கும் பரலோகம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இயேசு கூட இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆமென். அவங்க கூடயே இருக்காரு. நீங்க உன்னை எல்லாம் பார்த்து கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீ சொந்தம் பந்தம் எல்லாம் பார்க்குற வேலை செய்யற இடத்துல நிமிர்ந்து நிக்க பண்ணுவார். அதுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா அவர் உயர்த்து. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அவர் உயர்த்திக்காங்க, உலகத்துக்கு முன்னாடி உயர்த்திக்காங்க. கையில பணம் இல்ல, காசு இல்ல, ஓடி போயிடுறானே, இதுதான் உயர்த்து சாட்சி. ஒரு நாளைக்கு உயர்வு போது எல்லாம் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் பண்ணி விட்டுருவோம். தேவனை முதலிடம் கொடுத்துப்பார். காலையில எந்திரிச்சு அதிகாலையில தேவனை தேடி முதலிடம் கொடுத்துப்பார். அல்லேலூயா. எஸ், அவருக்கு முதலிடம். மனுஷனை பார்க்கிறாத ஊழியத்துல, மனுஷனை பார்த்து ஊழியம் பண்ணாத, பணத்தை பார்த்து ஊழியம் பண்ணாத. கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. வேலை செய்யறதுல கர்த்தரை முன்னாடி வச்சுக்க. ஆமென். அவன் திட்டம் அவனுக்கு நம்ம ஜால்ரா போடுறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள் நடத்தல, நம்மளை பரலோகம் கொண்டு போறதுக்காக, இந்த பூமியில சமாதானமா இருக்கிறதுக்காக. ஆமென். உப்பாக ஒளியாக அநேகருக்கு ஆமென் பிரயோஜனமாக உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. இருட்டில் இருக்கிற ஜனங்கள் ஆமென் அப்படியே குருட்டாக்கி வச்சிருக்கிறான். ஆமென். எல்லாத்தையும் அவங்க எல்லாம் வெளியில கொண்டு வர, சிறை கைதியா இருக்காங்களா உலகம், அதெல்லாம் வெளியில கொண்டு வா. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர வர தனி ஜெபத்துல உட்கார ஆமென். இந்த ஆண்டு ஜெகஜோதியா அந்த சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், எந்த ஸ்தானத்திலும், எந்த ஸ்தானத்தில்னா நீ போற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எந்த ஸ்தானத்தில்னா உன் வேலை செய்கிற இடத்துல, உன் வீட்டுல, ஆமென். எங்க போனாலும் சரி, எந்த ஸ்தானத்தில்னா ஆமென், நீ எங்க உட்கார்ந்தாலும் சரி, எங்க படுத்திருந்தாலும் சரி, ஆமென், எங்க எழுந்து நின்றாலும் சரி, எந்த ஸ்தானத்தில், எந்த ஸ்தானம், ஸ்தானம்னா நீ நிக்கிற இடம், நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம், உனக்கு வாழ்வை கொடுத்த இடம், நீ வசிக்கிற ஊர், நீ வேலை செய்கிற இடம், எந்த ஸ்தானத்திலும் ஆமென் உன்னிடத்தில் வந்து என்ன செய்வாரா, அவரை துதிக்க ஆரம்பிச்சுனா, ஜெபிக்க ஆரம்பிச்சுனா, அவருக்கு டைம் கொடுக்க ஆரம்பிச்சுனா ஆமென் உன்கிட்ட வந்துருவாங்க. அப்ப கடவுளை நம்ம வந்து வெளியில தொலைங்க. ஆமென். அவருக்கு அவர் மேல அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்தா ஆமென் இறங்கி அவரை இறக்க முடியும். வேற எந்த இது குட்டி கட்ட போட்டாலும் அவரை இறக்க முடியாது. 10,000 ரூபாய் கடன் வாங்க போறேன்னா கடைக்காரர் என்ன செய்வான், 10 கையெழுத்து வாங்குவான். வண்டியை காட்டு, அரிசி காமி, இதை காமி, அது இருக்கா இது இருக்கா எல்லாத்தையும் காமிச்சுதான் 10 கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அது சாட்சி கையெழுத்து போடணும். அந்த 10,000 ரூபாய் உனக்கு வர்றது கடவுளே உனக்கு வர்றங்கிற, வந்து இறங்குறங்கிற, உன் கூட தங்குறங்கிற. தேவனை முதலிடத்துல காமிச்சு, தேவனை முதலிடத்தில் வச்சு அதான் சொல்ல ஆமென் சொல்றாரு. எந்த ஸ்தானத்தில் உனக்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வர்றது மட்டும் இல்ல, உன்னை பயங்கரமா ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பான நோய் இருக்காரு. அவர் சொல்லிட்டாருன்னா ஆசீர்வதிப்பேன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. ஆமென். உலகத்தில் அனுபவிக்கிற அத்தனை பாடுகளும் மாறிடும். தலைகளை உள்டா, பாடுகளுக்கு உள்டா ஆசீர்வாதம், தலையின் ஆசீர்வாதம். ஆமென். ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27 1 2 3 4 685 இருக்கும். 685. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. என் சத்துருக்களும் என்